ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சென்னைக்கு நாங்கள் புதுசு அப்படிங்கிறங்காட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது கிளம்பிடுவோங்க. இன்றைக்கி கோவளம் பீச் தான் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கோவளம் பீச்சுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். மீன் வாங்கணும் அப்படின்னாலே அடிக்கடி அங்கே தான் போவோம். நீங்கள் ஷார்ட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சண்டே அப்படின்னாலே பயங்கர கூட்டமாக தாங்க இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் கூட்டம். கடல் பார்த்ததும் சஷன் குட்டி குளிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை எப்படி தூக்குறாருன்னு சொல்லி. அவருக்கு நல்லா பழகிடுச்சு இந்த கடல் இந்த 6 மாதத்தில். பொள்ளாச்சியில் இருக்க வரைக்குமே ஆலியாரில் வந்து மீன்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கடல் மீனை சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு எந்த மீனுமே நமக்கு பிடிக்காது. உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே தான் இவ்வளோ மீனெல்லாம் இருக்குல்ல, அதனால் சீப்பாக கொடுப்பாங்கன்னு மட்டும் நினச்சிடவே கூடாதுங்க. நம்ம ஊரை விட டபுள் மடங்கு தான் ரேட் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேட்டு தான் வாங்கணும். வாய் திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொழைச்சிக்கலான்னு சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் நல்லா பேரம் பேசி தாங்க வாங்கணும். அதனால் நல்லா வாய் பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் மீன் வாங்கவே போகணுன்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் மீன் வாங்க போனேன் அப்படின்னாலே அவங்க 500 ரூபா ரேட் சொன்னால் 450 ரூபாய்க்கு தருவீங்களான்னு தான் கேட்பேன். இதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ கேட்காம அந்த 50 ரூபாயும் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி. எனக்கு அந்த கேட்கணும் அப்படின்னாலே பயமாக இருக்குங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லி. கடல்லேருந்து மீனுங்க நிறைய கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க வெளியே. நம்ம அங்கே வேணாலும் பேசி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அங்கே கூடி வாங்கிக்கலாங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படி இருக்கங்காட்டி நிறையா பொரிச்ச மீன்களுமே இருக்கும். இப்போ வரைக்குமே நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. எனக்கு வந்து போட்ட எண்ணெயிலேயே போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கனவா தான் வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுல் எது எடுத்திங்கனாலும் 50 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கனவா வந்து கொடுத்துட்டோம். பொரிச்சு கையில் கொடுத்ததுக்கப்புறம் கனவா மட்டும் 100 ரூபா அப்படிங்கிறாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னாலே 1க்கு 2 டைம் கேட்டுட்டு தாங்க பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்லும்போது எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அவங்க சொல்லியும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ தான் டக்குன்னு வந்து எடுப்போம்னு சொல்லி கனவா வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இங்கே போடுற மசாலாவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்ட் டைம் கனவா வாங்கி ட்ரை பண்ணியிருந்தப்போ ரொம்ப லப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அவள் கேட்டப்போ தான் ஓவர் குக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லப்பர் மாதிரி ஆயிடும்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே நிறையா டாய்ஸ் இருக்கும். அது இப்போலாம் லைட் போட்டே வந்துருச்சுங்க. அதில் சஷன் குட்டி ஒன்று வேணும்னு கேட்டிருந்தாரு. அதை வாங்கி கொடுத்துட்டு தான் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹோம்மேட் கேக் வந்து ஒரு இதில் வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் சஷன் குட்டியோட பர்த்டேக்கு ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் ஹோம்மேட் கேக் பக்கமே போகிறதில்ல, ஏன்னா அது பயங்கர சொதப்பல். ஆனால் இங்கே வாங்கின கேக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்ததுமே நான் கேட்டேன், வீடியோ எடுத்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க, யாராவது தேவைப்பட்டால் உங்ககிட்ட வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி. திருப்பூரூரில் தான் ஹோம்மேட் கேக் வந்து பண்ணிகிட்ருக்காங்களாமாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து 6 ஃப்ளேவர் கப் கேக் தான் வாங்கியிருந்தோம். ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 150 வருதுங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த வீடியோவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான லாங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாட்டா, பை பை.